அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து 2002 திருவண்ணாமலையில் தாணிப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பொறுப்பெடுத்துக்கிட்டேன். அதற்கு முன்னால் நான் பெருசாக எங்கேயுமே பயணம் போனது கிடையாது. வீட்டில் பெருசாக வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு முதல் முறை வேலை கிடைத்து நான் போகிற பொழுது முதல்ல அந்த வேலைக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுடைய வீட்டில் முதல்ல வேலைக்காக வெளியில் போன ஆள் நான். அப்புறம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். எங்கள் அப்பா படிக்கலை, தாத்தாவை படிக்கலைன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அப்படி போகிற பொழுது அதற்கான அந்த ஆசிரியருக்கான பயணம் அப்படிங்கிறது வேற. அதுக்கு பிறகு ஒரு தலைமை ஆசிரியராக ஆன பிறகு நம்ம ஒரு இடத்துல இருந்தும் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வை மாறிட்டே இருக்கு இல்லையா? இந்த இடத்துலேருந்து பார்க்குற பொழுது கிடைக்கக்கூடிய கோணம் அங்கேருந்து பார்க்குற போது வேற ஒரு கோணம் கிடைக்குது. அப்படி ஆசிரியராக நான் ஒரு பள்ளியை பார்த்த சூழல் மாறி, ஏன்னா ஆசிரியர்னா நாம நம்முடைய வகுப்பறை, நம்முடைய மாணவர்கள், அந்த கோணத்துலேருந்து மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அங்கிருந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஆகிற பொழுது தான் இன்னும் ஒரு உயரத்துல இருந்து இன்னும் அகலமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கிடைக்கிது. அப்போது நிறைய எனக்குள்ள மாற்றம் நிறையா இருக்குது. நான் அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்த எதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருந்தனோ அதுக்குள்ளே நிறைய பார்வை மாறுது. நிறைய பள்ளிகளுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். சென்னையில் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய டிஐ ஸ்கூல்ஸ், அது மாதிரி வேறு பள்ளிகள், அப்புறம் அரசு பள்ளிகளே நல்லா செயல்படக்கூடிய சில பள்ளிகள், அப்படி வெவ்வேறு இடங்கள் நான் போய் பார்த்ததில் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட பள்ளி வந்து எஸ்ஆர்வி பள்ளி. கடந்த சில வருடங்களாகவே நான் கவனிச்சிட்ருக்கேன். எழுத்தாளர்களை கூப்பிட்டு மரியாதை செய்வதிலிருந்து துளசிதாசன் சாரோட அவர் வந்து தலைமை ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறையில் அவர் வந்து எங்களுக்காக வந்து பேசினார் மதுரையில். அவரை பற்றி நிறையா படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ அவங்க நடத்துகிற பள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அப்போ சார் வந்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நான் சரி அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப பார்க்க விரும்பின பள்ளி. காலையில் வந்த உடனே எனக்கு பார்க்க கிடைச்ச வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தள்ளி போகிறதுக்கு பயமாக இருக்குது, எங்கேயாவது நம்ம காணாமல் போயிட போகிறோம் அப்படின்னு. அவ்வளவு பெரிய பள்ளி, அவ்வளவு ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப யோசித்து ரொம்ப திட்டமிட்டு ஒரு வகுப்பறையை கட்டுறதுலேருந்து, ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கிறதுலேருந்து, கழிவறை, இப்படி ஒன்றொன்றையும் பார்க்க முடிஞ்சது. சில லேபெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன், எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் எல்கேஜி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா அந்த பெயர்கள், ஒவ்வொரு பேருந்துலையும் அவங்க எழுதியிருக்கிற பாரதியினுடைய வாசகமாக இருக்கட்டும், அந்த எல்கேஜி அந்த இதில் வந்து பள்ளி முதல்வர் அதில் கூட ஒரு சின்ன பேம்பூவில் வந்து தமிழ் பெயர்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மலர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் கனவு கண்ட பள்ளிகளில் ஒன்றை வந்து நேரில் பார்க்கக்கூடிய
இடத்தையும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு இன்ச்சா நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாம அவங்களுக்கு சின்ன ஆளுதானே தவிர நாம ஏதோ நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த 2 ஆண்டுகள் அப்போ இருந்த மாணவர்கள் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விதவிதமான மரங்களோட பெயர்கள், நிறைய பறவைகள், நிறைய பூச்சிகள், அப்படி ஒரு பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் ஒரு கான்கிரீட் கட்டடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு இயற்கையான சூழலுக்கு போகிறேன். இடையில ஒரு ஆறு ஒன்று ஓடும், அந்த ஆறை கடந்து தான் நாங்கள் எங்கள் பள்ளிக்கு போகணும். ரொம்ப பெரிய ஒரு பள்ளிக்கூடம் தான் அது. ஆனால் நான் போன பொழுது மிக நீண்ட காலம் ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்து எல்லா வகுப்புகளுக்கும் இப்போ தான் முதுகலை ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க. ஸோ நான் முதல்ல அந்த ஸ்கூல் திறக்கலை, நான் சும்மா போய் பார்க்குறேன் அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னா. அப்போ போகிற போது ஒரு 4 பசங்க உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிற தமிழ் டீச்சரா அப்படின்னா. ஆமாண்டா. சரி, இப்போ இந்த ஸ்கூலை கொஞ்சம் சுற்றி காமி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சுற்றி காமிக்கும்போது ஒரு ஆசிரியரை பற்றியும் தலைமை ஆசிரியரை பற்றியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சிரிக்க சிரிக்க சொல்லிகிட்டே வராங்க. நானும் சிரிச்சுட்டே போகிறேன். ஸோ நாளைக்கு நீ என்னை பற்றி இப்படி தான் பேசுவியா அப்படின்னா, அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தான். அந்த அசோக்குங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டையும் யாரையுமே மறக்கவே முடியாது. அந்த 2 வருஷங்கிறது எனக்கு என்ன சொல்கிறது, நான் ஆசிரியராக மாறுறதுக்கான ஒரு அப்ரெண்டிஸ் பீரியட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் என்னை அடிக்கவே விட மாட்டாங்க. முதல்ல நான் இப்படின்னா அப்படிம்பாங்க. அந்த டான்ஸுக்கே பாதி சரியாக இருக்கும், வகுப்பு முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல அவங்களோட பழகிற பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சூழலை, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய
சிக்கல்களை வந்து மாணவர்கள் மனம் விட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க பெற்றோர்கிட்ட கூட பேச முடியாத பல விஷயங்களை நம்மக்கிட்ட தான் அவங்க பகிர்ந்துக்குவாங்க. ஸோ அப்போ அது என்னோட இடம் எவ்வளோ முக்கியமான இடம் அவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட போது தான் நான் யார், அவங்களுக்கு நான் யார், நான் உண்மையில என்னவா இருக்கேன், நான் எதுக்காக சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து வகுப்புக்குள்ளே போனால் அவங்கள எப்படியாவது படிக்க வைக்கணும், முதல்ல இருக்கிற மனப்பாட செயல்களை எல்லாம் வரிசையாக படிக்க வச்சிடணும், நல்லா மார்க் வாங்க வைக்கணும். தமிழில் வாங்குவாங்க 90 98 வரைக்கும் வாங்கிடுவாங்க. நான் போன ஆண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் தான் அங்கே இருந்த வரைக்கும். ஏன்னா என்ன பிடிக்கும் அவங்களுக்கு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எப்படி மோல்டு பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை அறியாமல் தான் மாறினேன். அவ்வளோ கான்ஷியஸாலாம் நான் இல்லை. அப்படி மாறும் பொழுது மாணவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு இடம் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு 3 வேளை உணவுக்கு வழி இல்லாத மாணவர்கள். நான் திருவண்ணாமலையில் பணிபுரிந்த பொழுது என்னிடம் படித்த மாணவர்களுக்கு ஒரு 3 வேளை உணவுக்கு வழி கிடையாது. நிறைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெங்களூரில் போய் அங்கே கல் கட்டடம் தொழிலாளிகளாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சனி ஞாயிறுகளில் மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போவாங்க. தாத்தா பாட்டியோட இருந்த மாணவர்கள் அல்லது வெறும் அண்ணன் தங்கச்சியாக வீட்டில் இருப்பாங்க. அப்பா அம்மா 2 பேருமே அங்கே கூலி வேலைக்காக போயிருப்பாங்க. அது மாதிரியான ஒரு சூழலில் நான் சென்னையில் இருந்தபோது நான் என்ன நினச்சேன்னா, அப்போ எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பெருசாக இது இல்லை அது இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தது. அங்கே போகிற போது தான் எதுவுமே இல்லாத மாணவர்கள் அதில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிச்சுட்டு வராங்க. ஒரு மீனாட்சின்னு ஒரு மாணவி, என்னோட முதல் ஆண்டு நான் சேர்ந்தபோது அங்கே படித்த ஒரு மாணவி, இப்போ வந்து தமிழ்நாடு அரசினுடைய நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மறக்கவே ஒரு முடியாத மாணவி. 3 வேளை உணவு அந்த பொண்ணுக்கு கிடையாது. அப்பா வந்து 2ஆம் திருமணம் செய்து கொண்டு இந்த பெண்ணை ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. சரியான உணவு கூட கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக படிக்கும். தமிழ் பாடம் நான் நடத்தி தேர்வு வைக்கிறேன். அந்த தேர்வை எழுதுனா நானே கூட அந்த அளவு மதிப்பெண் வாங்குவேனான்னு தெரியாது. பாடம் நடத்தின நான் அவ்வளவு தெளிவாக எழுதுவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு அவளோட கையெழுத்தும் அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷனும் அவ்வளவு அழகாக இருக்கும். எல்லா பாடத்துலையுமே மிக நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவி. நல்லா படிக்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் படிக்கக்கூடிய ஒரு மாணவி. ஆனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதி இல்லை. இது மாதிரியான பல மாணவர்களை நாங்கள் அங்கே கடந்திருக்கோம். வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலேயே படிக்க முடியாத ஒரு சூழலில் திருமணம் செய்து கொண்ட அல்லது வேறு ஏதாவது அடிப்படையான வேலைகளில் போய் சேர்ந்து கொண்ட பல மாணவர்களை கடந்து தான் வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு மேலே அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தைக்கு 3 வேளை உணவுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் ஆசிரியர்கள் சேர்ந்துட்டு கொடுத்தோம். இது மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆளுக்கு ஒருத்தர் வந்து கூடுதலாக ஒருத்தருக்கான உணவு கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள். ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் புதுசாக சேர்ந்துருந்தோம். அப்படி சில ஸ்டெப்ஸ் எடுத்து மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட அடாப்ட் ஆனாங்க. நாங்கள் அவங்களோட சேர்ந்தோம். ரொம்ப அழகான ஒரு சூழல் அது. அதுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மானாபதி அப்படிங்கிற ஒரு பள்ளியில் வேலை பார்த்தேன். இந்த ஒவ்வொரு பள்ளியிலையுமே ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக அங்கே இருக்கக்கூடிய பெற்றோருடைய மனநிலை, அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருடைய மனநிலை, பிடிஏவோ அப்போ எஸ்எம்சி கிடையாது, அப்போ பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து எப்படி இருக்காங்க. இந்த கிராமங்களில் தான் நான் ஒரு 20 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இந்த கிராமங்களில் சாதி ரீதியான பாகுபாடுகள் பள்ளிக்குள்ளேயோ அல்லது பள்ளிக்கு வெளியிலேயோ அது எப்படி இருக்குன்னா, நான் வேலைக்கு திருவண்ணாமலையில் வந்தப்பையும் சரி, காஞ்சிபுரம் வந்தப்பையும் சரி, அங்கே இருக்கிற ஆசிரியர்களை சுற்றி வளைச்சி நான் என்ன சாதிங்கிறது தான் தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா மாறலாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு கேட்கறதுக்கு அச்சம் வரக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அப்படி நேரடியாக கேட்கறதுக்கு முடியலை. ஆனால் அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு.
அப்புறம் எனக்கு வந்து ஒரு பின்னணி இருக்கிறதுனால தாத்தா எந்த சாதியை சேர்ந்தவருங்கிறத வச்சு என்னை ஈஸியாக எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு என்னை எந்த இடத்துல உட்கார வைக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுவாங்க. இது மாதிரியான ஒரு சூழலும் ஒரு பக்கம் இருக்கதா இருந்தது. இப்போது கிராமங்களே வேலை பார்த்ததுனால கிராமத்தில் அந்த மேல் கீழ் கட்டுமானம் எப்படி இருக்குது, சாதி ரீதியாக மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக இருக்குது. அப்புறம் எல்லாவற்றிலுமே முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய பெற்றோர், நல்லா பேசக்கூடிய ஆற்றல்லாம் இருக்கும், கேள்வி கேட்குற திறமை இருக்கும், ஒன்னொன்னுத்தையும் கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. அப்படி வந்து நின்னா அவங்க அது வேற சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்போ அதை மாதிரி பெற்றோர் இப்படி நிறையா விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அது அந்த பார்த்து கொண்டிருந்த அந்த அனுபவம் நிறைய இடங்கள்ல என்னை மாற்றி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஒரு பள்ளினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. தொடக்கத்தில் ஆசிரியராக நான் போன இடத்துல மாணவர்களோட என்னுடைய உறவு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த மாணவர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பெருங்கூட்டம், அதாவது என்னோட மாணவர்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்குது. வேறு வேறு பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாருமே அந்த குரூப்பில் இருக்காங்க. அவங்க திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, டீச்சர் நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு இப்போ உள்ள நுழைய போகிறேன், எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படிம்பாங்க. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்குப்பா, போயிட்டு வா அப்படின்னு. என்னோட குழந்தைக்கு வந்து நல்லா தமிழ் பேர் வைக்கணும், நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள், நேற்று ராத்திரி தான் குழந்தை பிறந்தது அப்படிம்பாங்க. சில நேரம் வந்து காரணமே இல்லாமல் ராத்திரி நினச்சிட்டே இருப்பேன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட நினைவு வரும், காலையில் கரெக்டாக எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கும். நிறைய ஆசிரியர்கள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்துங்கிறது இந்த மாணவர்கள் தான். நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறத பணம் வந்து இந்த பொருளிலாருக்கு இந்த உலகம் இல்லை இல்லையா, அதுக்காக நம்ம செய்கிறது. ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு பணிங்கிறது இந்த ஆசிரியர் பணி. இதில் ஏன்னா மருத்துவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு, உயிரை மீட்டு தரக்கூடிய மருத்துவர்களை கூட எத்தனை பேர் திரும்ப போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்ல ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் நம்ம படித்த பள்ளிக்கூடம் அப்படின்னு திரும்பவும் போய் பார்க்குறதும், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட பேசுகிறதும், அந்த இடத்துலையே அந்த ஆசிரியர் இல்லைனா கூட ஃபோன் பண்ணி பேசுகிறதும், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறதும், இன்ஸ்டாவில் இப்போ நவீன தலைமுறை இல்லையா, அதனால் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, நான் பற்றி ஏதாவது கவிஞராக எதையாவது எழுதி வைப்பேன், இவனுக்கு என்னன்னா இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் இதை வச்சுட்டு நம்மளை ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பேன் நான். ஆனால் சரி, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, தெரிலடா போட்டா நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி ஒரு 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 அற்புதமான உறவு எனக்கு வந்து மாணவர்களோடு இருக்குது. அதுதான் நான் சேர்த்து வைத்த ஒரு பெரிய சொத்து அப்படின்னு நம்புகிறேன் நான். இந்த ஆசிரியராக, முதுகலை ஆசிரியராக மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. இப்போ அங்கே வந்து நான் முதல்ல வேலை பார்த்த அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆண்டினுடைய கடைசியில் ஒரு 2 மாணவர்கள் என்கிட்ட வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, டீச்சர் எல்லாம் கரெக்டு டீச்சர், எனக்கு பாடம் புரியுது, நீங்கள் நடத்துறது புரியுது, எழுதணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எழுத தெரியலையே, எனக்கு தப்பு இல்லாமல் எழுத வரலையே, நான் இப்போ கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து ஆஇ காங்காச்சாங்கெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் இப்போ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குற ஒரு மாணவருக்கு ஒரு 12ஆம் வகுப்பில் தமிழ் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு திகைச்சு போய் நின்னேன். அப்புறம் என்னோடையே பணியாற்றக்கூடிய வேற ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் என்னோட கல்லூரியில் படித்தார், அவருக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைச்சிது. ஆனால் ஆங்கில அறிவு இல்லைங்கிறதுனால அவருக்கு அந்த வேலை கிடைக்காம போச்சு. அவர் எப்போ பேசுகிற பொழுதுமே என்கிட்ட வந்து அவங்க ஆங்கில ஆசிரியர்களெல்லாம் அவனே இவனேன்னு மைக்கில் சொல்ல முடியாத சொற்கால தான் திட்டுவார். அவன் அப்பயே என்னை அடித்து சொல்லி கொடுத்துருந்தானா நான் இந்நேரம் சிங்கப்பூர் போயிருப்பேன். நான் படிக்கலைன்னா அவனும் விட்டுட்டான் பேசாமல், என்ன இவளுங்களாவது எனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் அவனே தான். இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் நான் கேட்டேன், சரி 5வது படித்த ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, 6வது படித்த ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்கல, 7வது படித்த ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்கல, 8வது படித்த ஆசிரியர் யாருமே உன்னை எதுவுமே கேட்கலையா
12ஆம் வகுப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு ஆசிரியர் கூட கேட்கலன்னு நீ சொல்லு. அப்போ அந்த ஆசிரியருக்கு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் ஆசிரியருங்கிறதுனால நான் அவரை கேட்டேன். மாணவர்கள்ட்ட நம்ம அதை கேட்க மாட்டோம். அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மாணவர்கள் அப்படித்தான் ஓடுவாங்க, ஆனால் நாம் விடக்கூடாது. நாம் அது சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்ய முயற்சி தான். நம்ம ஏன்னா எனக்கு நான் என்ன யோசிப்பேன்னா, இன்னும் ஒரு முறை நான் கேட்டிருந்தா அந்த மாணவருடைய மனம் மாறி இருக்குமோ, நான் அதை விட்டுட்டேனோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க என்னை கடந்து போகிற வரைக்கும் என்னுடைய கண் பார்வை ஒருத்தர்கிட்டையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர்கிட்டையும் நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். அதனால என்னாச்சுன்னா, நிறையா பேர் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் நிறைய தமிழ் இலக்கியம் எடுக்க ஆரம்பித்தாங்க எங்கள் மாணவர்கள். அப்படி அங்கே கல்லூரியில் யார் தானிப்பாடி பள்ளி எது அப்படின்னு கேட்டு அப்புறம் என்ன அங்கே பேச கூப்பிட்டு நான் போனேன். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது, இன்னொரு பக்கம் தமிழ் இலக்கியம் படித்தா இளங்கலை படித்தாலும் வேலை கிடைக்காது, அதனால் நீ அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார் செய்துக்கணும், மேலே இன்னும் நிறையா படிக்கணும், புத்தக வாசிப்பு ரொம்ப அவசியம், பாட புத்தகங்களை மட்டும் தயவுசெய்து படிச்சுட்டு நிற்காதீங்க அப்படின்னு சொல்வேன். அங்கேருந்து காஞ்சிபுரம் போகிற பொழுது வெளியிலேருந்து நண்பர்களை தலைமை ஆசிரியருடைய அனுமதியோட பள்ளிக்கு கூட்டிகிட்டு பேச வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆசிரியர்களே எல்லாத்தையுமே செய்யுங்க அப்படின்னு சொல்கிற பொழுது எனக்கு அதில் நல்ல ஃபீட்பேக் எனக்கு வரல. நிறைய பேர் அதுக்கு தயாராக இல்லை அல்லது நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியரே ஜனவரிக்கு மேலே தயவுசெய்து நீங்களாம் வகுப்புக்கு வராதிங்கம்மா, ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு தயவுசெய்து உங்கள் பீரியடை கொடுத்துருங்க, இல்லை மேக்ஸ் டீச்சருக்கு கொடுங்க, அவங்களாம் பாவம் இன்னும் பசங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணணும், தமிழ் தானே அதெல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க அப்படிம்பாங்க. இவங்க கூட சண்டை போடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, மாணவர்களுக்கு ஆசிரியர்களோடு அவங்க பேசுகிறாங்க பழகுறாங்க, ஆனால் வெளியிலேருந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு ஒரு அரசு பள்ளியில் அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. உட்காந்து ஒரு அரை மணி நேர உரையாடலை கவனிக்க தெரியல. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வேறு வேறு துறை சார்ந்த அறிவு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வேலை பார்த்தது எல்லாமே சென்னையிலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு 80 கிலோமீட்டருக்கு வெளியில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக சென்னைக்குள்ளே போய் வேலை செய்கிறதுல எனக்கு விருப்பமும் இல்லை. அப்போது அவ்வளோ தூரம் யார் வர்றதுக்கு பிரியப்பட்டாங்களோ காசு கேட்காம, ஏன்னா நிறைய செலவு பண்ண முடியாது, வர்றதுக்கான பயண செலவு அது மாதிரி சிலதை மட்டும் என்னால் எடுத்துக்க முடியும். தலைமை ஆசிரியர் சரி நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்க, என்கிட்ட காசு கேட்கலன்னா சரிதான் அப்படின்னு விட்டுருவார். அப்படி கூப்பிட்டு நிறையா பேரை அங்கே பேச வச்சோம். ஸோ அப்போ எனக்கு தலைமை ஆசிரியராக ஒரு விஷன் தன்னாலேயே க்ரியேட் ஆச்சு. ஆனால் ரொம்ப திட்டவட்டமான அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறையா விஷயம் நான் நினச்சிட்டு இருந்தேன். குழந்தைகளோட பழகிற பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு குறைபாடாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும், எங்கெல்லாம் சிக்கல் இருக்குது, இதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்படி போகிற பொழுது நான் ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். அங்கே போய் முதல்ல நான் பள்ளிக்கூடத்தில் நுழைய போது பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு காட்டை உருவாக்கணுன்ட்டு, அதுக்கு அங்கே இடமே இல்லை. அது ஒரு கிரவுண்டு கூட முழுமையாக இல்லாத ஒரு மிகச்சிறிய ஒரு பள்ளி. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த 3 பள்ளிக்கூடங்களுமே நல்ல பெரிய இடம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அப்போ என்னடா முதல் கனவே புஸ்ஸுன்னு போகுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். போனால் ஆனால் அங்கே ஒரு 10 மரங்கள் அங்கேயே இருந்தது, வேப்ப மரம், இந்த மரம் அப்படிலாம், புங்க மரமெல்லாம் இருந்துச்சு. நிறைய மரங்கள் அங்கே வைக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, சரி பரவாயில்ல, நம்ம கிரவுண்டில் நின்று இப்படி ஒரு சுற்று நான் சுற்றுனா மொத்த ஸ்கூலையும் பார்த்துடலாம், பரவாயில்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பு தான், ஸ்கூலை உடனடியாக அப்படியே பார்த்துட முடியும், அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளே எனக்கு நிறைய கோபம் வரும், நிறைய சண்டை போடுவேன். கூட வேலை பார்க்குற ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் சண்டை போடுறது தான் முதல் வேலை. பெற்றோர் வந்தாலே என்னை பார்த்தா தெறிக்க ஓடுவாங்க. ஏன்னா நல்லா முழுக்க ஒப்பு கொடுக்குற பெற்றோராக இருந்தால் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர்,
நீங்கள் கையை உடைங்க காலை உடைங்க, தயவுசெய்து வந்து என் பிள்ளை படித்தா போதும் அப்படின்னு சொன்ன அந்த ஃபேமஸான டைலாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு காலத்தில் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதை நான் யோசிக்கிற பொழுது அவங்க வந்து எந்த வகையிலையுமே வாசலற்றவர்கள் யாரை முழுமையாக நம்பி இருக்காங்க, அந்த ஆசிரியர்கள் முழுமையாக அந்த இதுக்கு வந்து உண்மையாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அதை நிற்கிற இடத்துல இருந்து நான் அதை வந்து யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு இந்த சூழல் எல்லாமே மாறி போயாச்சு. மாற்றம் எப்பொழுதுமே நல்லது தான். ஏன்னா அப்போ இருந்த ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்குமான வேறுபாடுகளையும் மனமாற்றங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். காலச்சூழல் மாறி இருக்குது, வசதி வாய்ப்புகள் மாறி இருக்குது. அன்னைக்கு ஆசிரியர்கள்ட்டே மொபைல் இருக்காது, இன்னைக்கு எல்லா மாணவர்கள்ட்டையுமே ஒரு நல்ல மொபைல் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம வந்து எப்படி வேலை பார்க்குறோம், இதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டு இதை எப்படி நம்ம மாணவர்கள்ட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பேசணுமே தவிர, இப்போ இருக்கிற பசங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, இப்போ இருக்கிற பசங்க எல்லாரும் ரொம்ப மோசம், நம்மலாம் ரொம்ப கரெக்டாக அப்போ இருந்த மாதிரி கொஞ்சம் நம்ம திரும்பி நம்மளை பார்த்தோம்னா நம்ம வந்து எத்தனை பேரை வெறுப்பேற்றிருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன விஷயங்களை எப்படி மாணவர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு, சரியாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க போகிறோம், இப்படி பேசணுமே தவிர நம்ம வந்து இன்னமும் மாணவர்களை குறை சொல்கிற ஒரு போக்கிலேருந்து மாறணும் அப்படிங்கிறதுலாம் தான் நான் திரும்ப திரும்ப என்னோட ஆசிரியர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த பள்ளி சொல் அதுவே சிறந்த செயல், அதுவே சிறந்த சொல் இல்லையா, அதை வந்து எனக்கு கற்பித்த ஒரு பள்ளிக்கூடம். நான் போன பொழுது நிறைய கனவுகளோட போனேன் அப்படிங்கிறது உண்மைதான். அதற்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லாமல் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். நான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னா நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்கூலை பார்த்தபோது ரொம்ப பிளாங்காக ஆயிடுச்சு. எனக்கு இடம் இல்லை, ஒரே ஒரு வகுப்பறையில் கூட ஒரு மின்சார வசதியே இல்லை, மின் விளக்கோ மின் விசிறிகளோ இல்லாத ஒரு வேலூர் மாவட்ட பள்ளியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. அப்படி வேர்த்து 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 ஊற்றும் பசங்களுக்கெல்லாம். நான் முதல்ல போகிற போது ஒரு வகுப்பறை இப்படி சுற்றி பார்த்துட்டே வரேன். ஒரு ஆசிரியருக்கு ஒரு பையன் வந்து இப்படி விசிறிட்டு இருக்கான். என்னது இது அப்படின்னு முதல்ல அந்த பையனை வந்து நேராக என் கையோடு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்படி இருந்த சூழல் ஒரு 5 வருஷத்துல மாறுச்சு அப்படின்னா அந்த மாற்றம் எல்லாராலையும் தான் சாத்தியப்பட்டுச்சு. அந்த எல்லாரும் யாரு அப்படின்னா என்னுடன் பணியாற்றிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவங்க அத்தனை பேரையும் இந்த நிமிஷம் நான் தலை தாழ்த்தி வணங்க விரும்புகிறேன். ஏன்னா நான் கனவு என்னோடது, ஆனால் அதை செயல்படுத்துறது வந்து நான் ஒரு ஆள் செய்யவே முடியாது. அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஆனால் என்னை நம்பின ஆசிரியர்கள் இருந்தாங்க. அப்புறம் இதே போன்ற கனவுள்ள ஆசிரியர்களும் அதே பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. ஏன்னா வெளியில் என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள்னாலே ரொம்ப மோசம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா விதமான மனிதர்களும் கலந்து தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்படுகிறது. அதை பற்றி நான் பேசுறதை விடவும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு சம்பளம் நமக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா ஏன் நமக்கு அதை கொடுக்குறாங்கன்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பாக அதை யோசிக்கணும். வெளியில் இந்த சம்பளம் நமக்கு கிடைக்காது, எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கிடைக்காது. அது வந்து அரசு பள்ளியில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எதுக்காக நமக்கு அது கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு அரசு பள்ளி மாணவர் அப்படிங்கிறவங்க யாருன்னா எந்த விதமான பின்னணியும் இல்லாத, இதை பற்றின எந்த புரிதலும் இல்லாத பெற்றோர்கிட்டேருந்து தான் முதல்ல வராங்க. ஏன்னா பெற்றோர் ஓரளவுக்கு படிச்சுட்டா கூட பெரும்பாலும் அவங்க அரசு பள்ளியில் சேர்க்கறது இல்லை. அதுக்கடுத்து அவங்க கடனுடன் பட்டாவது ஏதாவது ஒரு தனியார் பள்ளியில் படித்து தன்னுடைய மகன் வந்து நல்லா மகனோ மகளோ முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க. அப்போது வசதி வாய்ப்பே இல்லாத
பணம் செலவு செய்ய முடியாத அந்த மாணவர்கள் இங்கே வரும் பொழுது ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் என்பவர் யார்? அவங்க பள்ளியில் பெற்றோர். நம்ம வந்து ஆசிரியர் கூட ரெண்டாவது தான், முதல்ல நாம தான் பெற்றோர். நம்ம குழந்தைங்க அவங்க. இந்த குழந்தைங்க நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து அந்த ஆசிரியர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். நான் பேசுகிற பொழுதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த டேப் ரெக்கார்டரை வந்து ஆன் பண்ணால் சில டைலாக்ஸ் திரும்ப திரும்ப வரும்ல, அது மாதிரி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் சொல்லி கிண்டல் அடித்து சிரிச்சிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறத மனசார அதை அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கான பலன் எனக்கு கிடைச்சது. அதற்கு அடாப்ட் ஆக முடியாத ஆசிரியர்கள் பள்ளியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியேறிட்டாங்க. அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, நான் போன போது அங்கே ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவு, 500 மாணவர்கள் தான் இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 5 ஆசிரியர் பணியிடம் வந்து போயிடுச்சு, ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால ஆசிரியர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இந்த ஆசிரியர்களை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பாட வேலை இருக்கணும்? 28 அல்லது 30 இருக்கலாம். நான் வந்து 35 36 போட்டால் தான் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லா வகுப்புக்குமே போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அப்படி கொடுத்தா ஆசிரியர்கள்ட்ட நம்ம வேலையை வாங்கவே முடியாது, ஆசிரியர்களால் வேலை செய்ய முடியாது. நான் நண்பர்கள் மூலமாக அவங்கள்ட்ட உதவி வாங்கி முதல்ல கூடுதலாக ஆசிரியர்களை அங்கே சில பணியிடங்களை நான் போட்டேன். முதல் ஆண்டு முதல்ல நான் மனசில் வச்சுக்கிட்டது, எல்லா வகுப்புக்கும் முதல்ல மின் விளக்கும் மின் விசிறியும் குறைந்தபட்சமாக போடணும் அப்படிங்கிறது. ஆசிரியர் கூட்டம் போட்டு ஒரு ஆசிரியரும் அவங்க வகுப்புக்கு வந்து ஒரு மின் விசிறியும் ஒரு மின் விளக்கையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். இன்னொரு கூடுதலாக 2 இது வந்து நீங்கள் வெளியில் யார்கிட்டையாவது நண்பர்கள்ட்ட வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதற்கு ஓரளவுக்கு பலன் இருந்தது, வாங்கி போடாங்க. அப்புறம் நானும் என்னோட நண்பர்கள்ட்ட கேட்டு போட்டோம். அப்புறம் பள்ளியிலேயே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தது, ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் உடஞ்சி போயிருந்தது. சரி, அடுத்தது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும், மாணவர்களுக்கு சினிமா போட்டு காட்டணுங்கிறது என்னோட அப்போவே எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. அதனால் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புதிய தலைமுறையில் கார்த்திகேயன்ட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவரோட நண்பர்கிட்ட சொல்லி ஒரு ப்ரொஜெக்டர் எனக்கு எங்கள் பள்ளிக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு பள்ளியில் யார் என்ன உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆசிரியர்கள் சரியாக வகுப்பறைகளுக்கு போகிறார்களா, என்ன அவங்க மாணவர்களோட என்ன இன்டராக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்களா, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுட்டு அதை ஒரு குற்றச்சாட்டாக இல்லாமல் ஆசிரியர்கள்ட்ட நான் பேச ஆரம்பிக்கிற பொழுது இந்த மாற்றம் நிகழக்கூடிய ஆசிரியர்கள் எந்த விதத்திலும் மாற தயாராக இல்லாத ஆசிரியர்கள்ங்கிறத என்னால் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ மாணவர் எண்ணிக்கை மாறுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணிக்கையில் ஏறுது. நான் போனப்போ எங்களுடைய 11ஆம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் வெறும் 10 மாணவர்கள் தான் இருந்தாங்க. இப்போ சென்ற ஆண்டு அரசு பள்ளிகளில் வந்து ஒரு கணக்கீடு கூட எடுத்தாங்க. கணித வகுப்பில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அரசு பள்ளிகளில். மற்ற பள்ளிகளில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கணித பாடப்பிரிவுகளில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வாகவே இப்போ எடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளவு குறைவாக இருக்குது அப்படின்னு. எங்களுடைய பள்ளியில் 10 மாணவர்கள் தான் இருந்தாங்க. கணிதம், வேதியியல், இயற்பியல், கணினி அறிவியல். எனக்கு வந்து அந்த எண்ணிக்கையை நான் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த ஆண்டு வந்து 30 மாணவர்கள் அங்கே சேர்ந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேசி தான் அந்த மாணவர்களுடைய மனசை மாற்றணும். அப்படி மாற்றின உடனே, அதாவது இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னா விடுமுறை காலத்தில் நடக்குது. விடுமுறை காலத்தில் யார் வர விருப்பம் இருக்கிறார்களோ அவங்க தான் அங்கே வருவாங்க. மிச்ச பேரெல்லாம் வந்து வரமாட்டாங்க பள்ளிக்கு. அதனால் எங்கள் வேதியியல் ஆசிரியருக்கு 30 பேர் சேர்ந்த தகவலே தெரியாது. வந்து பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டார். இது 30 மாணவர்களா, நான் எப்படி பாடம் நடத்துறது? வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு 30 பேரை சேர்த்து வச்சுருக்கீங்க, நான் எப்படி அட்டண்டன்ஸ் எடுக்கிறது கேட்குறாரு. ஏன் அட்டண்டன்ஸ் எடுக்குது? நான் வந்து பள்ளியில் சேரும்போது 150 மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருந்திருக்காங்க. அரசு பள்ளியில் 150, 160, 180 மாணவர்கள் இருப்பாங்க.
அந்த வகுப்பறை அப்படியே நிரம்பி இருக்கும், உள்ளே நுழைய முடியாது, மதியானத்துக்கு மேலே வேறு நாற்றம் அடிக்கும். ஏன்னா திருவண்ணாமலையிலேயும் அவ்வளோ வெயில். நான் வந்து அப்படியே நல்லா வெளியில் உட்கார வச்சு வேப்பம் காற்றுல அவங்க தூங்க பாடம் நடத்துவேன். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எனக்கு ஒரு பக்கம் கண்ணை சொல்கிறேன்னா, டீச்சர் தூங்காதீங்க டீச்சர் அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்லுவான். அவங்களுக்கு வந்து யாராவது அதில் எனக்கு உட்காந்துன்னா அப்படியே ஒருத்தர் மூஞ்சியாக பார்த்துட்டே வருவேன். அப்போ அவங்களுக்கு யாராவது ஒருத்தன் தலை இப்படி குனிஞ்சதுல கூட டே அப்படின்னா உடனே எந்திரிச்சிருவாங்க. அப்படியே தலையை குனிஞ்சாங்கன்னா எண்ணெய் சொட்டும். மாணவர்கள் அவ்வளோ எண்ணெயை வச்சு அனுப்பிச்சி வைப்பாங்க. இன்றைக்கி நினச்சாலும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காலம் அது. அவ்வளோ இன்னசென்ட்டான மாணவர்கள். நான் வந்து பேருந்தில் இறங்கி நாங்கள் வரும்போது மாணவர்கள் 11, 12 வகுப்பு மாணவர்கள் கையில் பூ வச்சுட்டு நிற்பாங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்றைக்கி நம்ம அதை வந்து அடிச்சிருவோம். நீ வந்து டீச்சருக்கு பூ கொடுக்குறியா அப்படின்னு திட்டுற ஒரு மோசமான காலத்தில் நம்ம இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்கோம். அவங்க பூனா மல்லிப்பூ அப்படிலாம் இல்லை, அந்த ஓரத்தில் ஒரு பிங்க் கலர்லலாம் பூத்துருக்கும்ல, சுடுகாட்டு பூ அப்படிலாம் சொல்லுவோம். ஏதாவது ஒரு பூ அவன் கொடுத்தானா நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய சூரியகாந்தி கொண்டாந்து தலையில் வச்சுக்கோ டீச்சர், நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். வச்சுக்குவேன் நான். அவங்க எந்த பூ கொடுத்தாலும் நான் வச்சுக்குவேன். நான் வச்சிட்ருக்கேன். பெரிய ஒரு நல்ல பெருசாக மலர்ந்த சூரியகாந்தி கொண்டாந்து கொடுப்பாங்க எனக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு காலம். அப்புறம் பைய வாங்கிக்குவாங்க, நாங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வாங்கிப்பாங்க. இதனோட இன்னொரு சைடு, இதையே மாணவர்கள் மேலே திணிப்பாக. அவங்கக்கிட்ட என் பையன் நீ அந்த பைய போய் எடுத்துகிட்டு வாப்போ, இந்த வகுப்பறையில் போய் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம அதிகார குரல் இருக்குல்ல, நான் அந்த அதிகார குரலை பேசவே இல்லை. எனக்கு வந்து அது வகுப்பறை கிடையாது, அது என்னோட வீடு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க. அந்த அன்பை நான் கொடுக்குற பொழுது அவங்க கிட்டத்தட்ட அவங்க அம்மாவுக்கு என்ன செய்வாங்களோ அதை எனக்கு செஞ்சுருக்காங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அப்படி பைய ஒருத்தன் பிடுங்குவான், ஹேண்ட்பேக் ஒருத்தன் பிடுங்குவான், லஞ்ச் பேக் ஒருத்தன் பிடுங்குவான், ஒருத்தன் பூ வச்சுட்டு நிற்பான். அப்படி ஒரு காலத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வேற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி. ஒரு 20 வருஷத்துக்குள்ள எத்தனையோ விதமான நல்ல அல்லது மோசமான மாற்றங்கள். நான் வந்து இன்னைக்கு என்னோட பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் வந்து நான் யோசிச்சே பார்க்க முடியாது, இதெல்லாம் நான் நினச்சும் பார்க்க முடியாது. ஆனால் ஆசிரியர்கள்ட்ட நான் திரும்ப திரும்ப சொன்னது, தயவு செய்து மாணவர்களுக்கு அன்பை கொடுங்கள். இங்கே நான் வரும்பொழுது ஒரு அந்த பட்டாம்பூச்சிகளின் உலகம்னு ஒரு கட்டடம் வந்தது. அதில் எடுத்தோடனே ஒரு காந்தியுடைய ஒரு அழகான ஒரு ஓவியத்தோடு அங்கே வந்து அந்த அன்பை பற்றின ஒரு வாசகம் பார்த்த உடனே நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்னுடைய பள்ளிக்கூடம் தான். நான் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்குறவளா, எல்லாத்துக்கும் கோவப்படுறவளா இருந்த நான் வந்து எப்படி மாறினேன்னா, சரி இப்படி தான் இருக்குது சூழல், இப்படி தான் இருக்குது, நாம் என்ன செய்ய போகிறோம்? கேள்வி கேட்குறதோட போக போகிறோமா அந்த இடத்த விட்டு? அல்லது சும்மா எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தோம்னா முடிஞ்சிச்சா? அது ரொம்ப சுலபம், எல்லாரும் செய்ய முடியும், நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல? நான் இப்போ இன்றைக்கி ஒரு சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சீட் எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் எனக்கு தலைமை ஆசிரியர் ஆகிறதுல எனக்கு முதல்ல விருப்பமே இல்லை. நான் வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து மாணவர்கள்ட்டேருந்து நம்ம அதை பிரிஞ்சிருவோம், வகுப்பு எடுக்க முடியாது அப்படிலாம் நிறைய யோசித்தேன். ஆனால் சரி, நாம அதை தேடி போகலை, நமக்கு அது வருது, நம்ம அதை எடுப்போம், நாம் சில விஷயங்களை அங்கேருந்து செய்ய முடியும் அப்படின்னு நிறையா சமாதானப்படுத்திக்கிட்டு தான் அதை எடுத்தேன். வந்து இந்த மாதிரி 30 பேரை ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்குற ஆசிரியர்களெல்லாம் பார்க்குற போது இன்னும் உள்ளூர பயங்கர பீதியாக இருந்தது. எப்படி நம்ம வந்து இங்கே வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஒரு சனி ஞாயிறில் திங்கக்கிழமை அது முடிச்சுட்டு நான் திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு வரேன். ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் உள்ளே போகவே இல்லை, எல்லாரும் வெளியில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஏன் இவங்க உள்ளே போகாமல் உட்காந்துருக்காங்கன்னா, அந்த வகுப்பறையில் யாரோ டாய்லெட் போய் வச்சுருக்குறாங்க. மாணவர்களுடைய கழிவறைன்னு ஒரு சிறிய பகுதி இருக்குது, அந்த இடத்துல மீன் முள்ளெல்லாம் இருக்குது. ஸோ அந்த சனி ஞாயிறுகளில் யாரோ சமூக விரோதிகள் உள்ளே வந்து சாப்பிட்டு தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே அப்படியே பாத்ரூம் போய் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்கள் போகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆளை வச்சு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணால் கூட அது உள்ள மாணவர்களுக்கு போகவே பிடிக்கலை. அப்புறம் அவங்கள அன்னைக்கு நாள் முழுக்க அங்கேயே வெளியிலேயே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த வகுப்புக்கு அனுப்பிச்சேன். எனக்கு சொல்லும்போது கூட எனக்கு கண் கலங்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி இங்கே நம்ம வேலை பார்க்குறது அப்படின்னப்போ, வேறு சில தலைமை ஆசிரியர்கள் அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது டீச்சர், இங்கே வந்து உங்கள் ஊருக்கு போயிருங்க. ஏன்னா இன்னொன்று அங்கே என்னன்னா, லோக்கலில் இருக்கிறவங்க சொன்னால் ஓரளவுக்கு கேட்பாங்க,
நீங்கள் வந்து வெளியூர் ஆள் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து இங்கே பணி செய்ய முடியுமா அப்படின்னு பெரிய தயக்கம். ஆனால் நான் வந்து ஒரு உறுதி வாங்கிட்டு இருந்தேன். நான் படித்த பள்ளியில் வந்து சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எங்கள் மாணவர்கள் வந்து நாங்கள் இப்போ வரைக்குமே யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு செஞ்சிட்ருக்குறோம். அப்போ என்னோட நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ போகக்கூடிய பள்ளிக்கு என்ன உதவினாலும் நாங்கள் செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு பணம் நாங்கள் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த ஸ்கூலில் நீ தொடர்ச்சியாக வேலை பார்ப்பேன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உறுதி வாங்கியிருந்தாங்க. நானும் கொடுத்துட்டேன். எனக்கு பெருசாக மாறுதல் வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. எனக்கு ஒரே பள்ளியில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை நிகழ்த்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். அதனால் நான் சந்தோஷமாக சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தா என்னடா இது, நான் இது வரைக்கும் வேலை பார்த்த பள்ளியிலேருந்து இது முற்றிலும் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்தேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆசிரியர்கிட்ட கூட நான் வந்து கடுமையாக பேசலை, அல்லது உடனே நான் வந்து ஒரு மெமோ கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அந்த பவரெல்லாம் இருக்குது. ஆனால் நான் அதிகாரத்தை கூடுமான வரையிலும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட இன்னொரு பாடம். நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப அவரை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அவர் வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். ஃபேஸ்புக்கில் வேறு விதமாக அவர் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பார். சமூகத்தில் இப்படி ஒரு புரட்சி நிகழ வேண்டும், அப்படி ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடியவர். ஆனால் இங்கே வந்தால் 30 மாணவர்களை ஏன் சேர்த்தீங்க அப்படிம்பார். ஒரு கணக்கு சார் இருக்கார். அவர் வந்து அவருடைய பாட வேலையும் இன்னொரு டீச்சர் கொடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்லேயே உட்காந்துட்டு இருப்பார். அப்போ இது மாதிரி ஆசிரியர்கள் மட்டும்தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்களா? ஆனால் கண்டிப்பாக இல்லை. 60 வயசில் ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவங்க சென்னையிலேருந்து வருவாங்க. அவங்க பேர் ஜமுனா ராணி. நான் அவங்க பேரை சொல்ல விரும்புகிறேன். அவங்க கால் பிரச்சனை இருந்தாலும் 2 மாடி ஏறணும். சில பேர் வந்து என்னால் 2 மாடி ஏற முடியாது, எனக்கு கீழே தான் வேணும், இது மாதிரி நமக்கு தேவையான வசதிகள் கொஞ்சம் கேட்போம் இல்லையா, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி கேட்பாங்க. ஆனால் இவங்க அது மாதிரி எதையுமே கேட்க மாட்டாங்க. எத்தனை பாட வேலை கொடுத்தாலும் போவாங்க. சாயந்தரம் நான் 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் ஸ்கூலில் தான் இருப்பேன். ஏன்னா இந்த ஃபைல் பார்க்குற வேலை எல்லாத்தையுமே 5 மணிக்கு மேலே சிறப்பு வகுப்புகள் முடிஞ்சு மாணவர்களை அனுப்பின பிறகு தான் நான் வந்து அதை ஸ்கூலில் உட்காந்து செய்வேன். எனக்கு எப்படி அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சதுன்னா, நான் சென்னையில் என் குடும்பத்தோடு இல்லை. நான் வந்து வெளியூரில் இருந்ததுனால நான் போனாலும் என்னோட அறையில் சும்மா தான் உட்காந்துட்டு அதை படிச்சுட்டு இருக்க போகிறேன். அதனால் நான் வந்து காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே வந்தேன்னா சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கு தான் ஸ்கூல்லேருந்து வெளியில் போவேன். அந்த மாணவர்கள் இல்லாத அந்த நேரத்தில் தான் இந்த ஃபைல் பார்க்குறது, மற்ற அலுவலகத்துலேருந்து கேட்கக்கூடிய தகவல்களை கொடுக்கறது, இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ இந்த ஆசிரியரும் கிட்டத்தட்ட என் கூடயே தான் இருப்பாங்க. எனக்கு டீ போட்டு கொடுக்கறது, நான் அங்கே போய் சமைச்சதே கிடையாது. அங்கே இருந்த 5 வருஷமும் எனக்கு சாப்பாடு அவங்க கொண்டு வந்தாங்க. என்னுடைய சமையல் அறையில் வந்து வெறும் சுடு தண்ணி கூட நான் வச்சது கிடையாது. அவங்க எனக்கும் சேர்த்து அவங்களே சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. அவங்களும் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஆசிரியர் வருவாங்க. அவங்க பேர் MK மிஸ். எனக்கு அவங்க பேரே அப்பப்போ மறந்து போயிடும். இந்த 2 ஆசிரியர்கள், அப்புறம் ஒரு சார் ஒருத்தர் அங்கே அந்த ஊரை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். இந்த 3 பேருமே மேடம் நீங்கள் என்ன வேலை சொல்லுங்கள் மேடம், நாங்கள் செய்கிறோம் மேடம், நீங்கள் ஸ்கூலோட நல்லதுக்காக தானே மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூடையே இருந்தவங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களும் கூட இருந்ததுனால தான் நம்ம நினச்ச சில விஷயங்களை வந்து செய்ய முடிஞ்சது. இப்படி ஒரு விஷயமா செய்கிற பொழுது இடையில இந்த சண்டைகள் வரும். இந்த ஆசிரியர்கள் போய் ஊர்லேருந்து யாரையாவது கிளப்பி சண்டைக்கு வருவாங்க, அல்லது ஊரில் தன்னாலேயே கிளம்பி வருவாங்க. பத்தாவதுக்கு ஆசிரியர்கள் வந்து யாரையாவது பசங்களை அடித்து அவங்க திடீர்னு கிளம்பி சண்டைக்கு வருவாங்க. அப்போ நம்ம அந்த ஆசிரியரையும் காட்டி கொடுக்கக்கூடாது. அது கற்றுக்கிட்ட இப்படி நிறையா விஷயம் நான் வந்து அந்த ஸ்கூல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அவங்கள நம்ம முன்னாடி நிறுத்தி ஒன்றும் போகிறது இல்லை. நம்ம அந்த நிமிஷம் நானே அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாமா, உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இங்கே படிக்க வைக்கல அப்படின்லாம் கேள்வி கேட்குற போது தான் கொஞ்சம் அமைதியாக அடுத்தடுத்த முறையில் நிறைய பேர் மாறி இருக்காங்க. அந்த மாற்றம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நமக்கு யாரையும் மாட்டி விடுறதோ அல்லது யாரையோ கேள்வி கேட்குறதுலையும் என்ன சாதிக்க போகிறோம் நம்ம. இப்போ ஒருத்தர்கிட்டையும் அந்த மாற்றம் வரணும். எனக்கு
என்னுடைய மாற்றம் என்னுடைய மாணவர்களால் வந்தது. ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க ஒருவேளை கவனிக்கலைன்னா நாம் அதை சொல்கிற பொழுது அந்த மாற்றம் வரலாம், வந்திருக்கு. அப்படி அது தேவையில்லாமல் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குற ஆசிரியர்களும் அங்கேயே இருந்தாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களும் சேர்ந்து தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியாக மாறுச்சு. எல்லாம் மின் விளக்கு, மின் விசிறிகள் போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்புறம் அதையுமே நண்பர்கள்ட்ட கேட்ட பொழுது அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் நான் போனப்போ முதல்ல எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே நான் போனேன்னா முதல்ல நூலகத்தை தான் போய் பார்ப்பேன். எங்களோட எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே ஒரு பெரிய பெரிய நூலகம் இருக்கும். ஆனால் இங்கே அதுவும் இல்லை. ஒரே ஒரு பீரோ காமிச்சாங்க, அதில் ஒரு ரேக்கில் ஒரு 40 புக்கு இருந்தது, அவ்வளோதான். அதுவும் அப்படியே புதுசாக இருந்துச்சு. சரி, அடுத்தது ஒரு அறையை மாற்றி அதை நூலகமாக்கி இன்னைக்கு எங்கள் நூலகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 புத்தகங்கள் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த லயன்ஸ் கிளப் அது மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து இருக்காங்க, ரோட்டரி கிளப் அது மாதிரி ஏதோ இதில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு 60,000 நல்ல ஒரு பெரிய கண்ணாடி அலமாரி செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பள்ளியை சுற்றி பார்க்குற பொழுது பயன்படுத்தப்படாமல் அங்கங்கே கிடந்த நல்ல மர அலமாரிகள் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அதெல்லாமும் கொண்டு வந்து இங்கே போட்டு மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான, அதாவது பாயில் அவங்க படுத்துக்கிட்டும் படிக்கலாம், டேபிளில் உக்காந்துக்கிட்டும் படிக்கலாம், அது மாதிரி அங்கே வசதிகள் செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் சென்னையிலேருந்து மாணவர்களுக்கு ஓவியங்கள் வரையணும். எனக்கு வந்து சும்மா படின்னு சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் வந்து ஸ்கூலுக்கு வரதும் தெரியாது, ஸ்கூல்லேருந்து போகிறதும் எங்கள் டீச்சர்ஸ்க்கு தெரியாது. எங்கள் தமிழாசிரியருக்கு மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் தமிழில் நல்லா மார்க் வாங்குவேன். எங்கள் மேக்ஸ் டீச்சரை பார்த்தா ஓடுவேன். சயின்ஸ் டீச்சரை கண்ணுலேயே படமாட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து 11ஆம் 12ஆம் வகுப்பில் நான் வந்து கணிதம் தான் எடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் எனக்கு அமைஞ்சாங்க. அதனால தான் நான் கணிதத்தில் பாஸ் பண்ணி ஒரு டீச்சராகவே ஆக முடிஞ்சது. இப்போது அந்த ஆசிரியர்களுடைய பங்கு ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையில் என்ன? சில இடங்களில் பெற்றோராக நம்ம இருக்கோம், சில இடங்களில் பெற்றோரை கடந்தும் நாம் இருக்கோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க, அது ஒன்றும் நாம் அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே தான் நம்ம நிற்போம். என் பொண்ணு நிறைய சண்டை போடுவா, உனக்கு என்னை விட வந்து உன் பசங்க தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு. நீயும் என் பசங்க, நானும் உன் பசங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்பா. நிறைய ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் அங்கே வந்து மாணவர்களோட அவங்க நல்ல நட்பு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இப்பயும் பசங்க வந்து அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அது ஒரு குடும்பமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டீச்சர் நீங்கள் நாளைக்கு தனியாக இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க டீச்சர், நாங்கள் பார்த்துக்குறோம் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான மாணவர்கள் என்னை சுற்றி இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி செய்திகளே இப்போ நிறையா பார்க்குறோம். ஆசிரியருக்கு வீடு கட்டி தந்த மாணவர்கள், அல்லது ஆசிரியர்கிட்ட இப்போ வந்து பெரம்படி வாங்கின மாணவர்கள், அல்லது இப்போ பார்த்தேன், நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், ரயில்வே நிலையத்தில் ஒரு ஆசிரியர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க பசங்க விட்டுட்டாங்க, ஒரு மாணவி பார்த்து கண்ணீர் விட்டு அப்புறம் மற்ற பேர்ட்டெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வேற இந்த வாய்ப்பு வேற எந்த பணியிடத்துக்காவது கிடைக்குமா? ஒரு விஏஓக்கு கிடைக்குமா, ஒரு தாசில்தாருக்கு கிடைக்குமா, அல்லது ஒரு டாக்டருக்கு கிடைக்குமா? யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்களை எல்லாம் மறந்து நம்ம மாணவர்களோட செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அற்புதமான உலகத்தை சிருஷ்டிச்சுக்கிட்டு நம்ம தனியாக நம்ம சொர்க்கத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க முடியும். அப்படியா, அவ்வளோ பெரிய சொர்க்கமா அது அப்படின்னு நம்முடைய அன்றாட சிக்கல்கள் நிஜமாக இருக்கவே இருக்குது. ஒரு பாடத்தை எழுத வைக்கிறதுக்கு தலைக்கீழ குட்டிக்காரணம் போட வேண்டியிருக்கு. எல்லா மாணவர்களுமே வந்து நம்ம சொல்கிறத கேட்குற மாணவர்கள் கிடையாது. இப்போ அதில் ஒரு 10% மாணவர்கள் வந்து சரியாக ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரமாட்டாங்க, எழுத மாட்டாங்க, நிறைய சிக்கல் உள்ள மாணவர்களாக இருப்பாங்க. அப்போது அதற்கான காரணம் என்னங்கிறது தான் நம்ம தேடிட்டு போகணும். அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பயணம் தான் என்ன வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இந்த மாணவர் படிக்கிறாரு, அந்த மாணவர் படிக்கல, ஏன் படிக்கல? அப்போது நிறையா வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு மாணவர், ஒரு 12ஆம் வகுப்பு மாணவர் சரியாக வந்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு செப்டம்பரில் நின்றுட்டாங்க, வரவே இல்லை.
ஏன் வரல அப்படின்னு நிறைய வீட்டுக்கு ஆளெல்லாம் அமுச்சு பார்க்குறேன், வரவே இல்லை. நாமினல் ரோல் அனுப்பணும், அப்போ அவர் பேரை எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு பசங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ சட்டுன்னு அன்னைக்கு ஒரு நாள் மாலை நேரம் அந்த மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னா அவருக்கு வந்து ஒரு உடல் ரீதியான ஒரு சிக்கல், அந்த மாணவருக்கு வந்து விந்து ஒழுகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. இதை வந்து அவர் இன்னொரு ஒரு ஆண் ஆசிரியர்கிட்ட கூட சொல்லலை, ஆனால் என்னை நேராக பார்த்து சொல்ல முடியல. எனக்கு ஃபோனில் சொல்கிறார், மேடம் அதனால் எனக்கு வர முடியல, எனக்கு ரொம்ப உடம்பு வீக்காக இருக்குது, என்னால் எந்திரிச்சே வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு பிறகு மறுபடியும் அவருக்கான மருத்துவ வசதிகள்லாம் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பள்ளிக்கு வர வச்சு எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நிறைய மாணவர்களுடைய கதைகள், இன்னும் சொல்ல முடியாத சொல்லக்கூடாத கதைகள் இருக்குது. அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் 6ஆம் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு படிக்கிறதோட கூட எங்களோட வேலை முடிஞ்சுதுன்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு திட்டம் வச்சு நான் முதல்வன் ஆசிரியர்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஆசிரியர்கள் அதுக்கு முன்னாடிலேருந்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்ககிட்ட இங்கே படித்த மாணவர்கள், நான் மாணவர்களுக்கு சொல்கிற இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, தயவுசெய்து இந்த ஊரில் நீ படிக்காதன்னு சொல்லுவேன். நீ எந்த ஊரில் இருக்கியோ அந்த ஊரில் படிக்காத. ஏன்னா வீட்டில் இருந்து வீட்டினுடைய பாதுகாப்போட அல்லது திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்க படிக்க முடியாது, வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும். நீ வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் தங்குற போது தான் வேறு வேறு விதமான மனிதர்களை பார்ப்பீங்க. நம்மளை ஏமாற்றுவாங்க, ஏமாற்றக்கூடியவங்களே நம்ம பார்ப்போம். தனியாக பேருந்து ஏறி நீ அந்த ஊருக்கு போய் இறங்குறதும் அங்கே வந்து பழகிறதும் உன்னுடைய தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கிறது, இது ஒரு பெரிய கல்வி தான். நீ அதை கற்றுக்கணும் கண்டிப்பாக. அதனால் இங்கே படிக்காத அப்படின்னு சொல்வேன் நான். அப்படி இப்போ வந்து ஒரு மாற்றம் ட்ரஸ்ட் மூலமாக இன்றைக்கி எங்களுடைய மாணவிகள் 3 பேர் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி எங்கள் பள்ளி மாணவி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருக்காங்க. ஒரு 2 ஆண்டு முன்னாடி எங்கள் பள்ளி மாணவர் ஒருத்தர் நீட் எழுதி எங்கள் மாவட்டத்தில் முதல் இடம் பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்ருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய அம்மா வந்து மனநிலை பிறந்தவங்க, அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவர் பணமெல்லாம் கொடுப்பாரு, ஆனால் பெருசாக கவனிக்கக்கூடிய அளவுக்கு முடியாது. இப்போ எங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சரை தான் அந்த பையன் வந்து அம்மானு கூப்பிடுவார். அவருக்கு வந்து கணிதத்தில் தான் ஆர்வம், ஆனால் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர், நீ கண்டிப்பாக மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வழிகாட்டி இன்னைக்கு அவர் வந்து ஒரு மருத்துவராக அது படிச்சுட்ருக்குறாங்க. ஏன் அந்த அதிகபட்ச ஊதியம் கேட்டேன் இல்லையா ஒரு கேள்வி, இதுதான். ஒரு மாணவர் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மரண தருவாய் வரைக்கும் கூட அவங்களுக்கு உதவி தேவைன்னா நம்ம வந்து அதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் ஒரு ஆசிரியருடைய பணி. நம்ம ஒன்றும் போய் அவங்களுக்கு காசு கொடுத்து உதவ போகிறது இல்லை, ஆனால் வழிகாட்டலாம், ஒரு ஆறுதலாக அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கலாம். அதற்கான நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனக்கு டைமே கிடையாது, நான் இங்கேருந்து போனால் வீட்டில் என்னோட குழந்தைய கவனிக்கணும், என்னோட வேலை இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதை தாண்டி தான் நான் எழுதுகிற வேலையும் சேர்த்து பார்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் செஞ்சிட்ருக்கிறேன். நிறைய சில நேரம் டென்ஷன் ஆகும், கத்துவேன், வீட்டில் கத்துவேன் அல்லது மாணவர்கள்ட்ட கத்துவேன். திரும்பியும் தோளோட தோல் சேர்த்து அவங்கள கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்தி அப்புறம் அப்படியே மாற்றிடுவேன். இது எல்லாமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம செய்யணும்னு நினச்சா அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த பள்ளிக்கூடம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் வந்து இதெல்லாம் முடியுமா அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இப்போ வேறு யாரும் வெளியிலேருந்து வந்து குதிக்கக்கூடாது, அப்போ காம்பவுண்ட் வாழை இன்னும் கொஞ்சம் ஒசத்தணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாகும் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் நண்பர்கள் தான் முதல்ல ஒரு 60,000 ஃபஸ்ட்டு கொடுத்து நீ ஆரம்பினாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, எந்த ஒரு வேலையை நான் எடுக்கிற போதும் என் கையில் 10 பைசா கூட பணம் இருக்காது. அப்படின்னா அரசு பணம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. அரசாங்கத்தினுடைய பணம் ஒரு பக்கம் வருது, அதனுடைய அன்றாட தேவைகளுக்கான செலவுக்கு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. நம்ம அதை கடந்து சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அதற்கான பணம் அப்படின்னு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நண்பர்கள் உதவி செய்தாங்க. அப்போ அந்த 60,000 வச்சுட்டு நாங்கள் தொடங்கிட்டோம். அதாவது முழுசாக பணம் வந்து கைக்கு வந்தால் தான் தொடங்கணும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு தொடங்கிட்டேன். தொடங்க பணம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த நிமிஷம் வேலை நிற்கிது அப்படின்னா சட்டுன்னு என்கிட்ட இருக்கிற பணத்தை தூக்கி அதுக்குள்ளே போட்டு அந்த வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி காம்பவுண்ட் வால் போட்டோம்.
கழிவறைகள் கிடையாது. மாணவிகளுக்கு மட்டும்தான் கழிவறை இருந்தது, மாணவர்களுக்கு கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, பெல் அடிச்ச உடனே, இன்டர்வல் பெல் அடிச்ச உடனே கேட்டை திறந்து விட்டுருவாங்க. நான் வந்த வருஷம் பசங்க எல்லாரும் வெளியில போவாங்க. ஒரு 100 பசங்க வெளியில போறாங்கன்னா திருப்பி உள்ள வர்றது ஒரு 50-60 தான் இருக்கும். மிச்சம் 40 எங்க போச்சுன்னே தெரியாது. அதுல திடீர்னு அங்க பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைக்காரர் வந்து, மேடம் ஒரு பையன் ஒரு பெட்டி அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டான் மேடம். என்ன மேடம் இது அநியாயம், இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படிம்பாரு. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன, ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்காத காட்சிகள். ஏன்னா நான் தலைமை ஆசிரியராக இல்லை, நான் ஆசிரியர்னா என்னோட வகுப்பு, என்னோட மாணவர்கள் அப்படி நான் 11-12 வகுப்புகளை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சிங்காரமாக வகுப்பு நடத்திட்டு இருந்திருக்கேன். எனக்கு இந்த குட்டி பசங்களாம் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, போகிற போக்கில் அந்த குழந்தைங்கள தொட்டு கொஞ்சிட்டு போகிறது வேற, அவங்களுடைய உளவியல், அவங்க என்னென்ன குறும்பெல்லாம் செய்வாங்க அப்படின்னா நமக்கு பெருசாக தெரியாது. இது போய் இது ஆழாக் சைஸ் தான் இருக்கும், இது எட்டி கை மட்டும்தான் வரும். அந்த பெட்டியை தூக்கிட்டு அது இறங்கி ஓடிட்டே இருக்கும். கடைக்காரங்க வரதுக்குள்ள அவன் சிட்டா பறந்துருவான். அப்போது அவருடைய இதில் வந்து அது திருட்டு. நான் வந்து அந்த பசங்க கிட்ட மறுபடியும் பேசி அவங்க பெற்றோரை திரும்ப வர சொல்லி, நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சூழல்லேருந்து நம்ம பார்த்தோன்னா, அவங்க வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க, எங்கேயாவது சிப்காட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கேயாவது கூலி வேலைகளில் இருப்பாங்க. ஒரு நாள் நான் வந்தேன்னா என்னோடய கூலி எனக்கு போயிடும் அப்படிம்பாங்க. அது சரிதான், ஆனால் குழந்தை முக்கியம்னா நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்குமே மசியாத பெற்றோர்கள்ட்ட இந்த சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஒரு டீச்சரோட கிளம்பி நேராக பைக் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுவோம். அதனால் என் தொல்லை தாங்க முடியாமலே அதுக்கப்புறமா வந்து பெற்றோர் ஆசிரியர் கூட்டம்னா நல்லா ஜெயன்னு கூட்டம் வர ஆரம்பிச்சிது. முதல்ல வந்து ஒரு 10 பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் மீட்டிங் நடத்தின போது. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த எந்தெந்த ஊர்கள்லேருந்து எங்களுக்கு மாணவர்கள் வராங்களோ அந்தந்த ஊர்களுக்கே போய் எல்லா ஆசிரியர்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அங்கேயே நடத்தணும் நாங்கள் கூட்டத்தை, பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை அந்தந்த ஊர்லேயே நடத்தணும். அப்படி நடத்தும் போது என்ன ஆகணும், வேறு பள்ளிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாமும் உள்ளே வந்து உட்காருவாங்க இல்லையா. அப்போ வந்து நாங்கள் வந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரை சொல்லி அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்கீங்களா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு தான் பேசுவோம். ஆனால் நம்ம தடுக்கலாம் முடியாது, எல்லாரும் வந்து எங்களை சுற்றி சூழ்ந்துப்பாங்க. நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து எங்களை திட்டுறீங்க, எங்கள் பையனை வந்து குறை சொல்கிறீங்க, நீங்கள் தயவுசெய்து இங்கே வராதிங்க, நாங்களே அங்கே வரோம். இது எல்லாத்தையுமே சின்ன வீடியோவாக நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா ஆசிரியர்கள் வந்து அப்படி வர்றதுங்கிறது அதுதான் முதல்ல. ஏன்னா எங்கள் ஆசிரியர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, இப்படிலாம் வந்து கூப்பிடுறாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது மறுக்க முடியாமல் என் கூட வந்தாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அப்படி வேறு ஊர்கள் அந்த மாணவர்களுடைய வீடுகள், அவங்க வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, ஒரே ஒரு ஒற்றை அறையோட அதுக்குள்ளே ஒரு 4-5 பேர் உக்காந்துட்டு இருக்கிறது, வெளியில் அடுப்பு இருக்கும், ஒரு சின்ன குடிசை இருக்கும், அல்லது குடிசைன்னு சொல்லக்கூட தகுதியற்ற வீடுகள் இருக்கும். இதெல்லாமும் போய் பார்க்குற வாய்ப்பு அந்த ஆசிரியர்களுக்கு கிடைச்ச பொழுது இதெல்லாம் தான் அந்த ஆசிரியர்களையும் மாற்றுச்சு. இதை எதுலேயுமே சேர்த்து இல்லாத ஆசிரியர்கள் பள்ளியை விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு 3ஆம் ஆண்டில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு அடிப்படையான வசதிகள் எல்லாமே நான் வந்து பள்ளியில் செஞ்சுட்டேன். நிறைய விஷயம் நான் வந்து பட்டியல் போட்டு வச்சுருப்பேன், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்படி நூலகம் உருவாக்குனேன், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் ஹால் ஒன்று பண்ணோம். அங்கே தான் சினிமா போட்டு காட்டுறது. நம்ம அரசாங்கம் சினிமா போட்டு காட்டுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே நாங்கள் எங்கள் பள்ளியில் வந்து சினிமா போட ஆரம்பிச்சிட்டோம். இயக்குனர் ஆர்பி அமுதன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு படம் வந்து போட்டு காட்டுவார். அது பற்றி பசங்கள்கிட்ட பேசுவார். அப்போ டீச்சர்ஸ் வந்து, டீச்சர் மேடம் நீங்கள் வந்து படம்லாம் போட்டு காட்டுறீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயமுறுத்திட்டே இருப்பாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பீதியை நான் வெளியில் காமிச்சிக்காமல் அப்படியே கிரிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நடத்திருந்த. தெய்வம் போல் அடுத்த வருஷம் தமிழக அரசே வந்து சினிமா போட்டு காட்டும் அப்படின்னு, பார்த்தீங்களா நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமையாக கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டேன் நான். இது மாதிரி சில திட்டங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிற பொழுது மாணவர்கள்ட்ட நடக்கிற மாற்றத்தையும் ஆசிரியர்கள் உணர ஆரம்பித்தாங்க. போன புதுசில் நிறைய காம்படிஷன்ஸ்க்கெலாம் அனுப்பணும், போட்டிகள்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அனுப்புங்க, ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலான்றது இல்லை. இப்போ அவங்க அங்கே வெளியில் போகிற போது மற்ற மாணவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க, ஒரு பேச்சு போட்டிக்கு போகிற போது எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. இங்கேருந்து அந்த பள்ளிக்கு போயிட்டு வர பயணத்தை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து ஆள் பலம் ரொம்ப குறைவு, ஒரு ஆசிரியரை தான் எல்லா வேலையும் செய்யணும்.
அப்போது அந்த ஆசிரியர் கூப்பிட்டு போனோன்னா அது நான் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் அங்கே எல்லா இடத்துலையும் நமக்கு ஏமாந்தவங்க யாராவது ஒரு நல்லவங்க கிடைப்பாங்க. அப்புறம் அவங்க தலையில் கட்டி அமுச்சு வைக்கிறது, அவங்களும் சந்தோஷமாக கிளம்பி போவாங்க. அப்படி மாணவர்கள் வெளில போக போக அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. பரிசுகள் வாங்க ஆரம்பித்தோம். இப்போ மேலப்புலம்ங்கிற ஒரு ஒரு பள்ளி வந்து அந்த மாவட்டத்தில் கொஞ்சம் கவனத்தை அப்போ தான் ஈர்க்க ஆரம்பிச்சு. நாங்கள் வந்து கட்டுரை போட்டியா மேலப்புலம், பேச்சு போட்டியா மேலப்புலம், விளையாட்டு போட்டியில் விளையாட்டு ஆசிரியர் வந்து ரொம்ப ஊக்குவிப்பாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் நமக்கு வந்து பிடி பீரியடுங்கிறது இன்னொரு பாட வேலை தான். ஸோ அப்புறம் அதை மாற்றி பிடி பீரியடு கண்டிப்பாக யாரும் எடுக்கவே கூடாது, பசங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிடி பீரியடை வந்து மாற்றி பிடி சார் கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் ஆசிரியர்களும் விளையாடணும், தயவுசெய்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் கொஞ்சம் ஆண்கள்லாம் விளையாடினாங்க. பெண்கள் எப்போவுமே பாவம், அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி போய் அடுத்த ஷிஃப்ட்டு வேலையை பார்க்கணும். அதனால் அவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருப்பாங்க. ஆசிரியர்களுக்கு அது வந்து அந்த அவங்களுக்குள்ளே சேர்ந்துருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் வெளியில் அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் எடுத்தது. அப்போ அதுலேயும் நிறைய பரிசுகளை குவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே சேர்ந்து 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 தான் மாற ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு ஓவியங்கள் மேலே எனக்கு எப்போவுமே பெரிய ஆர்வம் உண்டு. ஸோ இந்த சுவரெல்லாம் இப்படியே இருக்குது, இதை ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா பெயிண்ட் அடிக்கலை, கொஞ்சம் பழைய சுவர் தான். வெறுமனை வண்ணம் தீட்டுறதுக்கு வேறு அதுக்குள்ளே ஏதாவது ஓவியங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு எங்கள் பள்ளியில் ஒரு மிகச்சிறப்பான ஓவிய ஆசிரியர் இருக்கார். ஆனால் அவர் மிகச்சிறப்பான ஓவிய ஆசிரியருங்கிறத நான் ஒரு வருஷம் கழித்து தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்த ஒரு வருஷம் வந்து அவருக்கும் எனக்கும் பெரிய பூசல் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கிளாஸில் அவர் உள்ளே இருப்பார், அவரை சுற்றி ஒரு 5 பேர் இருப்பாங்க. மிச்ச பசங்களாம் இங்கேருந்து ஒருத்தன் தாவி குதிச்சுட்டு இருப்பான், அங்கேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வெளில விடுவோம். என்ன சார் எதையுமே கவனிக்காமல் இருக்கீங்க, நான் அவர் அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருப்பார். ஸோ இப்போ எனக்கும் அவரோட அருமை தெரியவே இல்லை. அப்புறம் நான் சென்னையிலேருந்து பர்வதவர்த்தினி அப்படின்னு ஒரு ஓவியர், அவங்கள வந்து பசங்களுக்கு வந்து வார்லி ஆர்ட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இப்போ அவங்க வந்து ஒரு நாள் பட்டறை குழந்தைகளுக்கு நடத்தினாங்க. அப்படி நடத்தின பிறகு அந்த மாணவர்களை வச்சே ஒரு பக்கம் வார்லி ஓவியங்களாக ஒரு சோத்தில் செஞ்சாங்க. இதை பார்த்துட்டே இருந்தார் எங்கள் ஓவிய ஆசிரியர். இது வந்து இல்லை இந்த பத்மினி வைஜெயந்திமாலா டான்ஸ் மாதிரி, நீ வந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் வர்றதா, ஏன் பள்ளிக்கூடத்தில் நானே வரைவேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து திடீர்னு வரைய ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பார்த்தா மிக அற்புதமான ஒரு ஓவியர். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எங்கள் பள்ளியில் வந்து செட்டிநாடு பாணி ஓவியம் இருக்குது, மதுபாணி ஓவியம் இருக்குது, வார்லி ஓவியம் இருக்குது. இப்படி எங்கள் பள்ளி முழுக்கவே வந்து ஓவியங்களாக நாங்கள் வரைஞ்சி வச்சுருக்குறோம். அதுக்கு பிறகு மிக நல்ல கவிதைகளை எல்லாம் சுவத்துலலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தொடங்கி நவீன கவிஞர்கள் வரைக்கும் எல்லாருடைய கவிதைகளையும் எழுதியிருக்கிறோம். நிறைய மோட்டிவேஷ்னல் கொட்டேஷன்ஸை வந்து ஓவியங்களாக எடுத்து பண்ணியிருக்கோம். எனக்கு வேலை என்னென்னா, இந்த காலை நேரத்தில் மாணவர்களோட பேசி 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 எனக்கு தொண்டையே கட்டிக்கும். ஏன்னா நான் ஆசிரியராக வேலை பார்த்த போது இருந்த மாணவர்கள் அந்த காலச்சூழல் வேறு. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது ரொம்ப வேறு. அப்போ வந்து பசங்க பாஸ் பண்ணால் போதுங்கிறது இருந்து, இன்னைக்கு அப்படி கிடையாது. அரசு பள்ளியிலையுமே இவ்வளவு தேர்ச்சி கொடுக்கணும், இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதுவும் ஒரு பக்கம் தேவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ அதில் வந்து மாணவர்களை நம்ம குறை சொல்கிறதுல பயணம் இல்லை. அப்படிங்கிறதுனால எப்படி ஆசிரியர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பனோ அப்படி ஏதாவது பிரச்சனைக்குரிய மாணவராக நீங்கள் தயவுசெய்து நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு 10 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு சின்ன வகுப்பறையை வச்சு அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பேன். அப்படி பேசி பேசி தொண்டையெல்லாம் கட்டிக்கும் எனக்கு. அப்படி பேசிகிட்டே இருப்பேன் மாணவர்கள்ட்ட. அப்புறம் சின்ன சின்னதாக சிக்கல்கள் சிலதெல்லாம் வரும்பொழுது என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, வகுப்பறைகளில் கேமரா வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல ஒரு 6 கேமரா அதுக்கு ஆசிரியர்கள்ட்ட ஒரு அனுமதி வாங்கினேன். ஏன்னா அது வந்து அவங்கள கண்காணிக்கிறதாக அவங்க நினச்சிக்க கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட பேசி கேமரா வச்சோம். அது வந்து ரொம்ப பயனுடையதாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனத்தில் பேசி 36 இடங்களில் வகுப்பறை மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் வெளியில் இப்படி எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 36 இடங்களில் கேமராலாம் வச்சோம். எனக்கு என்ன அப்படின்னா, எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரும்பொழுதே யாராவது விஏவெலாம் வந்தால், மேடம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரியே இருக்குது மேடம், ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியே இருக்குது மேடம் அப்படின்வாங்க. எனக்கு வந்து
எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி இருக்கக்கூடாதா, ஏன் சார் எப்போ ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் நான். ஆனால் இதெல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குல்ல. இப்போ நான் இன்னைக்கு நான் காலையில் இங்கே வாக்கிங் போகிறபோது பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய இடத்த பெருக்கணும்னா அவ்வளவு ஆட்கள் தேவை, அத்தனை பேருக்கும் நம்ம ஊதியம் கொடுக்கணும். அப்போ ஒரு ஒரு விஷயமும் நம்ம உருவாக்குறது கூட பெரிய விஷயம் கிடையாது. அதை நம்ம திரும்பவும் அப்படியே அதே இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு அரசு பள்ளியில் நம்ம இவ்வளோ ஊழியர்கள் நம்ம போட முடியாது. கழிவறை ஏன் தூய்மையாக இல்லை அல்லது கிரவுண்டு ஏன் சுத்தமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க முடியுது. ஆனால் அந்த இடத்துல நமக்கு பணியாளர்கள் அதுக்காக இருக்கிறாங்களான்னா இல்லை. சில இடங்களில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடுறாங்க அரசு. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது. ஆனால் நான் வந்து நிறைய நண்பர்கள் மூலமாக இப்போவும் என் பள்ளியில் வந்து ஒரு 5 ஆசிரியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய பள்ளி நூலகத்துக்குன்னு தனியாக ஒரு நூலகர் இருக்காங்க. மாணவர்களுக்கு கைவேலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு பகுதி நேர ஆசிரியர் ஒருத்தவங்க மதியத்துக்கு மேலே வந்துட்டு போவாங்க. இப்படி இது அப்புறம் இதெல்லாமே வந்து பிடிஏ மூலமாக நான் போட்டேன். நான் அவங்களுக்கு ஊதியம்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். வேறு வழி கிடையாது. யாராவது ஒருத்தரை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து அதை அவங்கள நான் போடுவேன். ஆனால் இது எல்லாவற்றுக்குமே இன்றைக்கி மாணவர்களுக்கு இதெல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற பொழுது இதெல்லாம் எங்கே எங்களுக்கு வந்து இதற்கான பதில் கிடைச்சதுன்னா மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் அதிகரிச்சது. நான் வந்த வருஷம் வந்து 99% ரிசல்ட் கொடுத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு மாணவர் அவர் தேர்வுக்கே போகலை. போயிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த 100% தேர்ச்சியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாணவர் தமிழோ ஆங்கிலமோ நன்றாக பேசவும் எழுதவும் சொந்தமாக எழுதவும் ஒரு ஆற்றல் பெறும்பொழுது தான் அது ஒரு சிறந்த கல்வியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் நினைக்கிற பள்ளிக்கூடத்தை நான் அங்கே முழுசாக நடத்த முடியாது. அது வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடம், அதற்கான கட்டுப்பாடுகள் இருக்குது. அரசுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம அந்த வேலைகளை செய்யணும். அப்படிங்கிற பொழுது நான் ஒரு பக்கம் தேர்ச்சி சதவீதத்தையும் கவனிக்கணும். ஆனால் அதை வந்து அரட்டியோ உருட்டி மிரட்டி செய்யாமல் இந்த இடங்கள்லாம் மாணவர்களுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்க கிடைக்க அவங்க அவ்வளவு சுதந்திரமாக உணர்ந்தாங்க. இது வந்து அவங்களுடைய கல்வியிலையும் எதிரொலிச்சதுங்கிறது நான் கற்றுக்கிட்ட பாடம். இது நான் வந்து இப்படி பண்ணால் இப்படி நடக்கும்னுலாம் நான் எதிர்பார்த்து செய்யலை. ஆனால் இதெல்லாம் வேணும். வெறுமனே சும்மா அவங்கள வந்து 24 மணி நேரமும் படின்னு சொல்கிறது ஒரு பெரிய துயரம்னு ஒரு மாணவராக எனக்கு தெரியும். அப்போ மாணவர்களுக்கு பிடிச்ச வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நினச்சேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நிறைய விளையாட்டு மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பொருள்களை ரொம்ப அதிகமாக இல்லை, விலை குறைவாக கிடைக்கக்கூடிய பொருள்களை அரசு கொடுக்கக்கூடிய பணத்திலையும் வாங்கி வச்சுருக்கிறோம். நண்பர்கள் மூலமாகவும் வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு வந்து எங்கள் பள்ளியில் மாணவர்கள் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஆனால் சென்னை மாதிரியான வேறு இடங்களுக்கு போகிற பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல், ஒருத்தரோட பேசுகிற பொழுது முதல்ல தயங்கும், நிறைய தயக்கம், நிறைய தடுமாற்றம். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிங்கன்னா கொஞ்சம் ஜெர்க்காகி நின்றுடுவாங்க. இப்போ இது மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ நிறைய பேரை கூப்பிட்டு பேச வைக்கிற பொழுது, அவங்க கேள்வி கேட்குற பொழுது, அவங்க வெளியில் நிறைய இடங்களுக்கு போகிற பொழுது சில மாற்றங்கள் நடந்துச்சு. அப்புறம் எங்கள் பள்ளிக்கு பக்கத்துலேயே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. அவங்க நிறையா உதவி செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பள்ளிக்கு வந்து பார்த்தபோது ஒரு ஆசிரியருக்கு அவங்களே சம்பளம் கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு ஆசிரியர் போட்டுக்கோங்க, நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய லேப்லேருந்து நிறைய பொருள்களை எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இது இப்படி செய்ய முடியும், இது இப்படி நடக்குமா, இது வந்து அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மை நோக்கி நிறைய கரங்கள் கண்டிப்பாக வரும். அந்த அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்கிற பொழுது கண்டிப்பாக அதற்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு. சில கதைகள்லாம் வந்து படிச்சிருக்கேன் சின்ன வயசில். பட் எனக்கு பள்ளிக்கு வரும்பொழுது அதே கதை எனக்கு வேறு விதமான ஒரு புரிதலை கொடுத்தது. ஒரு கற்பக மரம் இருக்கும், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சி போயிட்டே இருப்பார். ரொம்ப களைப்பாக இருக்குது, ஒரு மரம் இருந்தால் கொஞ்சம் சில்லுன்னு காற்று வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ அதில் ஒரு மரம் இருக்கும், இவர் நேராக அந்த மரத்துக்கு போகிறாரு, இன்னும் கொஞ்சம் காற்று இருந்தால்
சுற்றி நல்லா காற்று வரும், ஒரு படுக்கை இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும், உடனே சாப்பாடு அந்த இடத்துல வரும், சாப்பிடுவார். ஒரு படுக்கை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், படுக்கை வரும், படுப்பார். ஒரு 4 பேர் காலம்கி விட்டா எவ்வளோ நல்லா, 4 பெண்கள் காலம்கி விட்டா எப்படி இருக்கும்னு நினைப்பார். உடனே 4 பேர் வந்து காலம் கீட்டிருப்பாங்க. இப்போ புலி வந்தால் எப்படி இருக்கும்னு நினைப்பார், உடனே அதில் புலியும் வரும். இது ஒரு சாதாரண ஒரு இந்த கதையாக நான் அதை படிச்சிருக்கேன். ஆனால் இதை இந்த பள்ளியில் நான் வேலை பார்க்குற போது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற போதும் காம்பவுண்ட் வால் கட்டணமாக பணம் வந்துச்சு, நூலகம் உருவாக்கணுமா, அலமாரி கிடச்சிது, நிறைய புத்தகங்கள் கொலாஸ்டிக்லேருந்து எங்களுக்கு புத்தகங்கள் கொடுத்தாங்க. இவர் டிஸ்கவரி புக் பேலஸ், அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் கொடுத்தாரு, காலச்சூட்லேருந்து கொடுத்தாங்க. அப்படி எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாமல் நான் அப்புறம் என்கிட்ட ஒரு சுபாவம் என்னென்னா, நான் வந்து கேட்பேன். அது கிடைக்குது கிடைக்கல, அவங்க கொடுக்கலனாலும் நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். கேட்குறது என்னுடைய வேலை. ஸோ நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அது எங்கேருந்தோ எனக்கு வந்து 10 பேர்கிட்ட கேட்டால் எனக்கு 5 பேர்கிட்டருந்து வந்துட்டே இருக்கும். அப்போ அது நடந்துச்சு. அப்போ நம்ம மனசில் வந்து நம்ம எப்போவுமே நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கணும். ஏன்னா நமக்கு சில நேரங்களில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நம்ம நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்காதுப்பா, நமக்கு எப்போவுமே இப்படி தான், நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்குது. இதெல்லாம் நான் இந்த டைலாக்லாம் நான் என்னோடய சின்ன வயசில் நிறைய பேசியிருக்கேன். அப்போ இதெல்லாம் இன்றைக்கி அதை யோசித்து பார்க்குற போது அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ரொம்ப சின்சியராக ஒரு விஷயத்தை நினச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்குங்கிற புரிதலை இந்த கதை எனக்கு சொல்லுச்சு. அதே போல் ஒரு ஒரு கிராமத்தில் நல்லா எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்க, எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஆனால் யாரும் பரிமாற மாட்டாங்க, இதுக்கு மேலே யாரும் பரிமாற மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்களே சாப்பிடக்கூடாது, ஆனால் நீங்கள் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே எல்லோரும் தகைச்சு போய் நிற்கிற போது சட்டுன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த உணவை எடுத்து அடுத்தவருக்கு ஊட்டுவார். அதை பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அடுத்த இலையில் இருக்கிறவருக்கு ஊட்டுவார். அப்படியே எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ஒரு ஜோக்கான கதையாக நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் வேலை பார்க்குற போது இதே கதையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம் நமக்கானவர்கள் மட்டும் கிடையாது, நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நாம் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக செய்கிற போது அந்த உதவி திரும்ப நமக்கு வேறு ஏதோ ஒரு வகையில் வருது. இந்த உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலையும் பல இடங்களில் நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தை அப்படிங்கிற போது என் குழந்தைக்கு வந்த பல சிக்கல்கள் ரொம்ப சாதாரணமாக, மிகப்பெரிய சிக்கல்களாக சாதாரணமாக கடந்து போயிருக்கு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இத்தனை குழந்தைங்கள நான் என் குழந்தைங்கன்னு உண்மையாக சின்சியராக நினைக்கிறேன் அப்படின்னா என் குழந்தைய கடவுள் பார்த்துக்கிறாரு அப்படின்னு தான் நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன். நான் அப்போது இந்த ஒரு விஷயமும் சரியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து சச்சரவுகளும் சிக்கல்களும். நான் வீட்டுக்கு போய் என்னுடைய அறையில் ஒரு ஒரு கர்ச்சிஃப் கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் பெரிய துண்டா வகையில் வச்சுக்கிட்டு அழுத பல நாட்கள் இருக்குது. ஏன்னா யாருன்னே தெரியாது, நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு உள்ளே வந்து திடீர்னு நின்று கண்டபடி கத்துவாங்க. அப்புறம் திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க, மொபைல் வச்சுருப்பாங்க, சட்டுன்னு வந்து நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. என்ன அவங்க ஸ்கூல் இப்படி நடக்குது, இருங்க இப்போவே நியூஸ் போடுறோம் அப்படிம்பாங்க. விதவிதமான மிரட்டல்கள். எங்கள் தோழர்கிட்ட வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து என்னை திட்டாத கட்சிக்காரங்களே கிடையாது, கம்யூனிஸ்ட்காரங்க மட்டும்தான் உள்ளே வரல அப்படின்னு. அது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்லலாம் ஆசிரியர்கள் யாருமே வரமாட்டாங்க, நான் மட்டும் உட்காந்துட்டு இருப்பேன். வருவாங்க, திட்டுவாங்க, எனக்கு வந்து திரும்ப பேசவும் மாட்டேன், நான் பேசாமல் உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க வந்து திட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறமா பெற்றோர் சில பேர் வரும்பொழுது தான் நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் நான் அவங்கள்ட்ட கேட்டது என்னென்னா, அரசு பள்ளியில் வந்து நாங்கள் எந்த கட்டணமும் நாங்கள் வாங்கக்கூடாது, அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற இந்த வசதிகளோட ஒரு பள்ளியை நடத்தணும்னா மாதம் ஒரு முறை ஏன் இந்த பெற்றோர் ஒரு டீமாக சேர்ந்து வந்து பள்ளியை சுத்தம் செஞ்சு தரக்கூடாது? தரலாம் இல்லையா? பெற்றோர் மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் சேரலாம். இப்போ எங்கள் பள்ளியில் வந்து நான் ஆளே கிடைக்காத தருணங்களில் நான் வந்து வகுப்பறையை பூட்டியிருக்கேன், கழிவறையை சுத்தம் பண்ணியிருக்கேன். நான் என் புடவை இழுத்து சொருக்கிட்டு நான் செய்கிற பொழுது வந்து உதவி செஞ்ச ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாரும் வரமாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து செஞ்ச ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ முதல்ல நான் செஞ்சதை நான் ஒரு இடத்துல என்னோட சீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ செய்யினா யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு முதல்ல இறங்குற ஆள் நானாக தான் இருக்கணும். அப்போ நான் வந்து என் வீட்டில் என்னோட கழிவறை நான் தூய்மை பண்ணிக்கிறேன்.
இங்கே வந்து அப்புறம் நான் சுத்தம் பண்ணுறேன்ற போது பிள்ளைங்க ஒழுங்காக தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாங்க. எனக்கு மதுரை மருத்துவமனையில் எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா, நான் காலையில் பார்த்துட்ருக்கேன், வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் போகிறாங்க. அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தினவங்க அதை சரியாக தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம மக்கள் தான் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. தண்ணி நிறையா வருது, தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணியே ஊற்றாம தான் போகிறாங்க. அப்போ அடுத்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கழித்து நம்ம திருப்பி போகிற போது அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தூய்மை செய்கிறதுக்கு அரசு வந்து ஆள் போட முடியுமா? நமக்கான கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கான பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அதுபோல் அந்த ஊரில் மாணவர்களுக்கான பொறுப்பு என்ன? நம்முடைய பள்ளி வளாகத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, கூடுமான வரைக்கும். ஏன்னா அங்கங்கே குப்பை தொட்டி வச்சுருக்குறோம், அப்போ அங்கே தான் குப்பையை போடணும். ஆனால் பசங்க தொடக்கத்துலலாம் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற போதே ஒரு சாக்லேட் பழம் பிரித்து அப்படியே போட்டு போயிட்டே இருப்பாங்க. பெற்றோர் வருவாங்க, பெற்றோருக்கு எந்த பொறுப்புமே இல்லாத பல பெற்றோர் இருந்தாங்க. இப்போ நிறைய அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் நான். இப்போ இந்த மாதிரி வர்ற பெற்றோர் அதுக்கப்புறமா குறைஞ்சாங்க. வந்து ஏன் வந்து என் பிள்ளைய வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கைட்ஸு, ஸ்கவுட்ஸு, ஜேஆர்சி, பசுமை பாதுகாப்பு படை, இவங்க எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக மாற்றி இது எல்லாத்துக்கும் ஆசிரியர்களை போட்டு இந்த மாணவர்கள்லாம் ஒரு பணி கொடுத்து பள்ளி வளாகத்தை எப்பயுமே தூய்மையாக பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தேன் நான். அப்புறம் மாணவர்களில் அமைச்சர்களை ஒரு அமைச்சரவை உருவாக்கணும் பள்ளியில். மாணவர்கள்ட்ட கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோம். நீர்வளத்துறை அமைச்சர், ஏன்னா குழாயை திறந்து விடுவாங்க அப்படியே இருக்கும். அப்புறம் யாருக்காவது ஏதாவது ஒரு டீச்சர் யாராவது திட்டிருந்தா போய் ஒரு குழாயை உடச்சி போயிடுவாங்க. அந்த குழாயை நம்ம திருப்பியும் நம்ம கை காசு போட்டு தான் போட வேண்டியிருக்கும். சில பள்ளிகளில் நான் பார்த்தேன், இந்த எக்ஸாம் முடிஞ்சு எல்லா ஃபேன் ரெக்கைகளெல்லாம் வளைச்சி கிளச்சி ருத்ரதாண்டம். நான் எங்கள் பள்ளியில் அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்போ மாணவர்கள்ட்ட பிரச்சனை இல்லை, நாம் அதை எப்படி அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். 90% நம்முடைய பொறுப்பு இருக்குது. அந்த வயதை நம்ம கடந்து வந்திருக்கோம், நம்ம கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த பள்ளி வந்து இன்னைக்கு இருக்கிற நானாக இந்த பள்ளி தான் என்ன மாற்றிருக்கு. ஆக்சுவலாக நான் பள்ளிக்கு எதுவுமே செய்யல, இந்த பள்ளி வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. என்னை வந்து ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷியாக, இந்த உலகத்தை மிக நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய ஒருத்தியாக, நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவராக என்னை வந்து இந்த பள்ளி மாற்றிருக்கு. சக மனிதர்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆசிரியர்களும் இந்த குழந்தைகளும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் எப்பயுமே என்னுடைய இந்த அத்தனை பள்ளிகளுக்கும் மிக நன்றியுடையவளாக இருப்பேன். நிறைய பின்ட்ரெஸ்ட்லேருந்து, நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன். அதுக்குள்ளெல்லாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் எங்கள் பள்ளியில் நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அங்கே வேற ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார். அவர் இப்போவும் என்னோட பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் அந்த பள்ளியிலேருந்து நான் வெளியில் வரல. அந்த பள்ளியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு வகையில் இணைஞ்சு தான் அதை செஞ்சிட்ருக்குறோம். இந்த விருதுகள் விஷயம் இல்லை, இன்றைக்கி எங்கள் மாணவர்கள் வெளியில் போய் படிக்கிறாங்க, வேறு துறை சார்ந்த அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய திட்டங்களும் எண்ணங்களும் இருக்குது, அது எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு பள்ளிகள் போய் பார்க்கணுங்கிற ஒரு கனவு இருக்குது, ஒவ்வொன்றாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நன்றி.